நம்ம இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு புக் பேக் 5 மார்க் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ராம். இது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ 4 இது நம்ம வந்து எழுதணும். ராம்னா என்ன எழுதணும்? பிராம், இப்ராம், இப்ராம். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் கேட்கும் போது தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதை வச்சே நீங்கள் வந்து ஆன்சர் எழுதலாம். ஓகேவா? எனிவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மெமரி. அதில் நம்ம எதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம்னா இந்த பூட்டிங் ப்ராசஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அதை தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் பவர் பட்டன் ஆன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லேப்டாப்பில் பவர் பட்டன் ஆன் பண்ணுறீங்க, உங்கள் விண்டோஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகி உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்னா ராம் தான். அதை நம்ம எப்போவுமே நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். இட்ஸ் pretty மச் அன்சேஞ்சபிள். அதுதான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம ராமில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். பேர்லேயே அதான் தெரியுது, ரீட் ஒன்லி. ரீட் ஒன்லினா ஒன்ஸ் அதை என்ன இருக்குன்னு பார்க்க தான் முடியுமே தவிர அதை எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரீட் ஒன்லி மெமரி ரெஃபர்ஸ் டு ஸ்பெஷல் மெமரி இன் அ கம்ப்யூட்டர் with pre-recorded data. புரியுதா? which cannot be modified. ஓகேவா? இப்போ என்ன நம்மளுடைய ராம்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அடுத்த லைன்ல கொடுத்துருக்காங்க. the stored programs that start the computer. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்? ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் பூட்டிங்னு நான் வந்து சொன்னேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராம்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது அடுத்த லைன்லேயே அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ராம் ஸ்டோர்ஸ் critical programs such as the program that boots the computer. ஓகேவா? ஸோ ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா இருக்கும் மேனுஃபேக்சரிங் டைம்ல. அது பார்த்தீங்கன்னா cannot be modified. அதான் அடுத்த லைன்லமே இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கான். ஒன்ஸ் த டேட்டா ஹஸ் பின் ரிட்டர்ன் ஆன் டு த ராம் சிப். ஸோ ராம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு சிப் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு இதுதான் சிப் மாதிரி தான் இருக்கும். அதில் ஒன்ஸ் நீங்கள் வந்து டேட்டா வந்து எழுதிட்டீங்கன்னா யூ cannot be modified. ஓகேவா? நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, எடுக்கவும் முடியாது. ஒன்லி நம்மளால ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ராமோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ராம் இஸ் அ நான் வாலட்டைல் மெமரி. we can have something called as RAM. ரேம்ன்றது பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது பார்த்தீங்கன்னா வாலட்டைல் மெமரி. வாலட்டைல்னா என்னன்னு சொல்லணும், உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மெமரி கிளியர் ஆகிடும். இல்லை பவர் சப்ளை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணதெல்லாம் போயிடும். ஆனால் ராம் அப்படி கிடையாது. ராம் ரீடைன் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஈவன் வென் கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆஃப். அதனால தான் அதுக்கு பேர் வந்து நான் வாலட்டைல் மெமரி. ஸோ பேசிக்காக ராம்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. அதில் என்ன ஸ்டோர் பண்ணுவோம்னா இந்த கம்ப்யூட்டர் பூட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். மேனுஃபேக்சரிங் டைம்லேயே ப்ரீ ரெக்கார்ட் டேட்டா பண்ணுவாங்க, அதனால மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் பவர் ஆஃப் பண்ணாலுமே உங்களால் பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிக்க முடியும் கண்டென்ட்ஸ். அதனால தான் நான் வாலட்டைல் மெமரி. ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் ப்ரீ ரெக்கார்டர்னு. அது எப்படி பண்ணுவாங்கன்றத ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ராம்னா என்னன்னு கிளாரிஃபை ஆயாச்சு. அடுத்து பி ராம்னு சொல்லுவாங்க. பி ராம்னா என்ன? ராம்னா என்ன? ரீட் ஒன்லி மெமரி. பினா ப்ரோக்ராமபிள். ப்ரோக்ராமபிள்னா நம்ம கண்டென்ட்டை உள்ள எழுதுறது, அதான் ப்ரோக்ராமபிள் மீனிங். ஸோ ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், programmable read-only memory is also a non-volatile memory. Obviously, RAM or non-volatile na obviously அதோட type non-volatile தான் இருக்கும். Programmable read-only memory is also a non-volatile memory on which data can be written only once. So ஒரு வாட்டி தான் உங்களால எழுத முடியும். ஒன்ஸ் எழுதிட்டீங்கன்னா அவ்வளோதான்ப்பா, திரும்ப அதை சேஞ்ச் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? யூஸ் அண்ட் த்ரோன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, கைண்ட் ஆஃப் அது மாதிரி தான். Once a program has been returned onto a PROM, it remains there forever. புரியுதுங்களா? Unlike the main memory, PROM retains their contents even when the computer is switched off. So main memoryன்றது அவங்க சொல்றது இங்க RAM சொல்றாங்க. Unlike ஓட மீனிங் என்னன்னா RAM மாதிரி இல்லாம இந்த PROM பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணியிருக்கும், கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் பண்ணலாம். அதனால தான் இது நான் வாலட்டைல்னு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். RAM படிக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ திங் என்னன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் எம்டி சிப்பில் நம்ம ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ண முடியும். என்ன ப்ரோக்ராம் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம். அது ஆனால் ஒரு பர்பஸ்க்கு மட்டும்தான். திரும்ப அதை நம்மளால் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ எந்த வகையில் பிராம்க்கும் ப்ராம்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, பிராம் வந்து பிளாங்க் மெமரியாக நமக்கு வந்து வரும். புரியுதா? ஆனால் ராம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்பயே அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. புரியுதா? அதனால தான் நம்ம ராம் வந்து வெறும் ரீட் ஒன்லி மெமரி, ப்ராம் வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. விச் மீன்ஸ் அந்த பிளாங்க் சிப் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஒரு வெள்ளைத்தாள் உங்க கையில கொடுத்துட்றாங்க, நீங்க அதுல என்ன வேணா எழுதிக்கலாம். வேற ராம்ல வந்து அந்த வெள்ளைத்தாள்ல எழுதியே உங்களுக்கு கொடுத்துறாங்க. நீங்க ஸ்டோரி புக் மாதிரி வச்சுக்கோங்க. பசங்களாம் ஸ்டோரி புக் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ அது எழுதுறான் பாத்தீங்களா, அந்த எழுதுற ப்ராசஸ்க்கு பாத்தீங்கன்னா பர்னிங்னு சொல்லுவாங்க. த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அ ப்ராம் இஸ் கால்டு பர்னிங் த ப்ராம். அது எழுதுறவன் பேரு PROM programmer இல்ல PROM burner. புரியுதா? this concept of PROM programmer
ஆர் பர்னர். அந்த எழுதுற ப்ராசஸ்க்கு பேர் வந்து பர்னிங் த ப்ராம். இப்போ நம்ம வந்து ராம்லையும் கிளியர் ஆகிட்டோம், பிராம்லையும் கிளியர் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப்பு ப்ராம். அது ஒவ்வொரு லெட்டராக எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டு இருக்கும்ப்பா. ஈனா என்ன? erasable programmable read only memory. Name itself suggests you can erase. புரியுதா? erasable programmable read only memory. ஸோ read only memoryல ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணதையும் erase பண்ணிக்க முடியும். அந்த சப் ஹெட்டிங்லேயே நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து மார்க் எடுத்துடலாம். erasable programmable read only memory is a special type of memory which serves as a prom. ப்ராமோட டைப் தான் அது. பட் அந்த பட் தான் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் கேன் பி erased using அல்ட்ரா வயலண்ட் ரேஸ். அந்த சிப் இருக்கு, அந்த சிப்புக்கு நேராக யூவி ரேஸ் அடிச்சோன்னு வைங்களேன், கண்டென்ட் வந்து எரேஸ் ஆகிடும். புரியுதா? EPROMல எது வரைக்கும் கண்டென்ட் இருக்கும்னா until it is exposed to the UV light. யூவி லைட் பக்கம் நம்ம வைக்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து இருக்கும். யூவி லைட் பக்கம் வச்சோன்னா கண்டென்ட் வந்து போயிடும். புரியுதுங்களா? அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் கிளியர்ஸ் இஸ் கண்டென்ட் மேக்கிங் இட் பாசிபிள் டு ரீப்ரோக்ராம் த மெமரி. இதுதான் அந்த சிப்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பிராம்ல என்ன கிடைக்கும்? எம்டி சிப் மட்டும் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிப்போம்? அதை ப்ரோக்ராம் பண்ணிப்போம். ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதை எரேஸ் பண்ணோன்னா நம்ம EPROM ஆகிடும். எரேஸ் பண்ணதுக்கு அடுத்து அகைன் எம்டி சிப் ஆகிடும். நம்ம திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? லைக் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், ஒரு இங்க் ரப்பர் இல்லை பெலிக்கன் வச்சு அழைச்சிட்டு நம்ம திரும்ப எழுதுற மாதிரி, இல்லை ஒயிட் போடுற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் அந்த வேலை தான் பார்க்குது. இப்போ எந்த வகையில் EPROM வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் ப்ராம்னா, ப்ராம் கேன் பி ரிட்டர்ன் ஒன்லி ஒன்ஸ். ஒரு வாட்டி தான் நம்மளால எழுத முடியும், அழிக்க முடியாது. புரியுதுங்களா? ஆனால் EPROM வந்து அப்படி கிடையாது, நம்ம வந்து அழிச்சிக்கலாம். அதனால EPROM தான் பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே எனேபிள் த மேனுஃபேக்சரர் டு சேஞ்ச் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ப்ராம் டு ரீப்ளேஸ் த வித் த அப்டேட்டட் வெர்ஷன் ஆர் எரேஸ் த கண்டென்ட்ஸ் பிஃபோர் த கண்டென்ட் இஸ் டெலிவர்ட். இது நான் இப்படி உங்களுக்கு வேற ஆங்கிள் நான் வந்து சொல்கிறேன். சரி, ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, நம்ம கான்கரெக்டரே வச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வந்து இறங்கி இருக்கோன்னு வைங்களேன். இப்போ கரண்ட்டில் என்ன விண்டோஸ் OS இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லிடுவேங்க. விண்டோஸ் 11 இருக்குது. சரி, அதுக்கான சாஃப்ட்வேரை அந்த சிப்பில் நான் வந்து இப்போ போடுறேன்னு வைங்களேன். இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு விண்டோஸ் 11 இருக்குமா? இருக்கும். பட் அப்டேட்டட் வெர்ஷன் அவங்க விண்டோஸ் 12னு விட்டுருவாங்க. அப்பயும் நான் இதை கொடுக்கக்கூடாதுல்ல. நான் இந்த 12க்கு என்ன சாஃப்ட்வேரோ அதை தான் என் ராமில் நான் போடணும். அப்போ தான் பூட்டிங் வந்து கரெக்டாகும். ஸோ அதனால இது பர்சனல் கம்ப்யூட்டர், அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தே எனேபிள் த மேனுஃபேக்சர்னா HP. நான் இப்படி பண்ணிட்டு சேல்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துருவேன். அமேசான்க்கோ ஃப்ளிப்கார்ட்க்கோ இல்லை ஆஃப்லைன் ஸ்டோருக்கோ நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அந்த அப்டேட்டட் வெர்ஷன் அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. பிகாஸ் they enable the manufacturer to change the contents of the PROM to replace with the updated version. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம அப்டேட் வெர்ஷன் பண்ணுறோம். இல்லைனா erase the contents before the computer is delivered. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ராம்னா என்ன? ரீட் ஒன்லி மெமரி. ப்ராம்னா என்ன? ராமில் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அதை போட்டுருவாங்க. ஃபேக்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட்னு கொடுத்துருவாங்க. ப்ராம்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். EPROMனா நீங்கள் அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் எரேஸும் பண்ணிக்கலாம். அடுத்து EPROMோட கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா EEPROM. ஓகேவா? அதெல்லாம் என்ன நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ erasable programmable read only மெமரியோட டயக்ராம் தான் அது கொடுத்துருக்காங்க. நோ நீட் டு ட்ரா இன் எக்ஸாம். கீழே டூ யூ நோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நான் என்ன சொன்னேன்? சூரிய ஒளின்ற பாருங்களா, அல்ட்ரா வயலண்ட் ரேஸ்க்கு முன்னாடி வச்சிங்கன்னா கண்டென்ட் வந்து எரேஸ் ஆகிடும் நான் வந்து சொன்னேன். அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த EPROM chips have a transparent area at the top surface. ஸோ transparent area which is covered by stickers. அந்த transparent ஏரியாவை ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிருக்காங்க. ஏன்னா if it gets removed, அது ஸ்டிக்கர் இல்லாமல் இருந்துச்சுன்னா the ultra violet rays in the sunlight may erase the content. புரியுதா? ஸோ இதை நம்ம இப்படி வச்சுக்கலாமே. நீங்கள் ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து வாங்குறீங்க. அந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை சூரிய வெளிச்சத்தில் வைப்பீங்களா? வச்சிங்கன்னா சாக்லேட் இருக்காது, அது க்ரீம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்டிக்கர் ஓட்டருக்கு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வைப்போம். ஓகேவா? ஸோ அதே கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். அடுத்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள். ஃபஸ்ட்டு ராம் கூட ஒரு லெட்டர் பிஏ போட்டிங்கன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. கூட ஒரு லெட்டர் இஏ போட்டிங்கன்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் மெமரி. இன்னொரு இஏ போட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அது எலக்ட்ரிக் சார்ஜ் வச்சு நம்ம இது பண்ணுவோம். கொடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரிக்கலி ப்ரோக்ராமபிள் erasable program read only memory is a special type of PROM that can be erased. எப்படி erase பண்ணுவாங்க? By exposing it to an electrical charge. ஸோ EPROMக்கும் EEPROMக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதான்ப்பா. EPROM வந்து உங்களுக்கு யூவி, இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ், ஒரு ஹை வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஓகேவா?
அதே தான் வந்து அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் ப்ராம் இது வரைக்கும் நம்ம பார்த்தபடி ப்ராமும் பார்த்தோன்னா கண்டென்ட் வந்து ரீட்டைன் பண்ணும், பவர் ஆஃப் ஆகலாம். அது ராமோட குணாதிசயம் பை டிஃபால்ட்டாகவே வந்துடும். பட் கம்பேரிங் வித் ஆல் டைப்ஸ் ஆஃப் ராம் ப்ராம் இஸ் ஸ்லோவர் இன் பர்ஃபார்மன்ஸ். ஆப்வியஸ்லி ஒன்றுத்தில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறோம்னா கண்டிப்பாக இன்னொன்றுத்தில் டவுன்கிரேட் ஆக தான் செய்யும். ஸோ எல்லா டைப் இது வரைக்கும் நம்ம பார்த்த டைப்ஸ் ஆஃப் ராமை விட இந்த ப்ராம் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு வந்து ஸ்லோவராக இருக்கும். உங்கள் புக்கில் ஒன்று கொடுக்கல, நான் இன்னொன்று நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சிப்பில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அந்த ப்ரோக்ராமில் சப்போஸ் ஒரு 2 பார்ட்டாக இருக்குன்னு, பார்ட் 1 பார்ட் 2ன்னு நீங்கள் ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொன்று அப்படியே வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அந்த ஒரு ஃபீச்சர் வந்து ப்ராம்ல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் மூலிமா. வேறஸ் உங்களுக்கு நார்மல் ப்ராம்ல கம்ப்ளீட்டாக இது பண்ணும். இது உங்கள் புக்கில் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆகுது. ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லேக் ஆக தான் செய்யும். யா, தட்ஸ் இட். பாய்.